திருப்பரங்குன்றம் கோவில் உரிமையை மீட்பதற்காக இந்து முன்னணி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் விநாயகர் ஊர்வலக நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். மதுரை மாநகர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் தொடர்ச்சியாக 3ஆம் நாளான நேற்று வைகை ஆற்றில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கீழமாசி வீதியில் தொடங்கி 4 மாசி வீதிகள் வழியாக சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டன. அப்போது பேசிய அமைச்சர் எல் முருகன், 400 வருடங்களாக மூடப்பட்டுள்ள வேலூர் கோயிலை இந்து முன்னணி மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 400 வருஷமா பூட்டியிருந்த எந்தவித பூஜையும் இல்லாமல் பூட்டி கூட கிடந்த சிவன் கோயிலான ஜலகண்டேஸ்வரர் கோயிலை மீட்டு அந்த கோயிலில் இன்னைக்கு மக்கள் சென்று வழிபடுகிறார்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய வேலைப்பாடு, இந்து முன்னணியினுடைய தலைவர்களுடைய செயல்களால் இன்றைக்கு நம்மளுடைய அந்த கோயிலானது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது.